பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சங்கீதம் 10:14. நீங்க திக்கற்ற நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா என்ன? அடுத்து நான் என் வாழ்க்கையில என்ன செய்யறது? எனக்காக யார் உதவி செய்வா? என்னுடைய உதவி எங்கிருந்து வரும்? என்னுடைய தேவைகள்லாம் யார் சந்திப்பா? என்னுடைய கவலையை யார் ஏற்றுக்கொள்வா? இந்த விஷயத்தை யார் பார்த்துப்பா? என் லைஃப்ல எல்லாமே இவ்வளவு கஷ்டமா இருக்கேன், இவ்வளவு சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேனே, எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை பற்றி யோசிக்க யாருமே இல்லையே, என்னுடைய கண்ணீரை பார்க்க யாருமே இல்லையே, என்னுடைய தேவைகளை சந்திக்க யாருமே இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து கொண்டு அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கணும்ன்ட்டு தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். திக்கற்ற நிலைமையில இருக்கலாம். எதிர்காலம் எல்லாம் உங்களுக்கு அப்படியே இருட்டா தெரியலாம். என்ன செய்வது, ஏது செய்வது, இப்படியே போச்சு, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ட்டு நீங்கள் திக்கற்று நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நானே. சகாயர் என்ன தெரியுமா? ஹெல்ப்பர். ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப யோசித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்குமே தேவன் உதவி செய்வார். அவர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். அவர் உங்களுக்காக வாசல்களை திறப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் உங்களை விசாரிப்பார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய கவலையை துடைப்பார். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ எல்லாவற்றையுமே தேவன் உங்களுக்காக செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு விசாரிக்க யாருமே இருக்காது. உங்களை குறித்து யோசிக்க, உங்களுக்காக பேச யாருமே இருக்காது. ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்காவது அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அவங்களுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட தாய் தகப்பன் பார்த்துப்பாங்க. அவங்ககிட்ட ஏதாவது பலம் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் எனக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லையே. இந்த இடத்துல எனக்காக யார் பேசுவா, இந்த இடத்துல எனக்காக யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவனே உங்களுக்கு சகாயம் செய்வார். தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். தேவனே எல்லாவற்றையும் உங்களுக்காக அனுப்புவார். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் சாதாரணமான தேவன் கிடையாது. அவர் எப்படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். ஒரு வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். எல்லாமே அவருடைய பாதத்தின் கீழ் இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்க இப்ப கஷ்டப்பட்டு நீங்கள் திக்கற்று தவித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நிறைய பேர்கிட்ட நீங்க உதவி கேட்டு போய் சோர்ந்து போயிட்டீங்க. நீங்க கேட்ட நபர்கள் எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் செய்வேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல உங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ தனித்து நிற்கிறீங்க. நீங்க உதவி இல்லாம தனிமையில நிற்கிறீங்க. இயேசு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கார். திக்கற்று நிற்கிற உங்களுக்கு அவரே சகாயர். பெரிய தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் அதிகாரிகளோடு உங்களோடு பேசுவார். அவர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். உங்களுக்காக வாசல்களை திறப்பார். பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். சகலத்தையும் உங்களுக்காக செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கார். எல்லாவற்றையும் உங்களுக்காகவே அவர் பேசுவார். சகலத்தையும் உங்களுக்காக மட்டும் அவர் செய்வார். நீங்க விசுவாசித்து அவரை நோக்கி கேளுங்க. முதலாவது உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க. தேவனே, என்னால முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன். மனிதர்களை நம்பி நான் சோர்ந்து போயிட்டேன். நான் அவர்களிடம் கேட்டு சோர்ந்து போயிட்டேன். உதவி கேட்டு இப்போ மனிதர்கள்ட்ட கேட்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு உதவி கேட்கவே பிடிக்கல. நான் ஜனங்களை கேட்டு சோர்ந்து போயிட்டேன். யாருமே எனக்காக நிற்கல. என்னை பத்தி யோசிக்க விசாரிக்க யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட உங்களுடைய மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் அவர்கிட்ட கொட்டிடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவரே உங்களுக்கு உதவி செய்வார். எந்த காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் கட்டாயம் இப்போ உதவி தேவை. இந்த காரியத்தை நீங்க கொடுக்கணும். தேவையை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கிறது இல்லை. அதான் தேவன் கிட்ட நீங்க கேளுங்க. இந்த வார்த்தை அதனாலதான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார். இது கிறிஸ்தவர்கள், இது இயேசுபாவை அறிந்தவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் இயேசுபா கிட்ட ப்ரே பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாரு வேணா ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண. அவர் மனிதர்களுக்கானவர். அவர் கிறிஸ்தவர்களுக்கான கடவுள் கிடையாது. இயேசுப்பா அவர் மனிதர்களுக்கானவர். கஷ்டத்துல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் தேவன் உதவி செய்வார். இப்போ நீங்க அவரை நோக்கி கேளுங்க. அவர்கிட்ட ஜெபிங்க. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.
சகலத்தையும் உங்களுக்காக செய்வார். நீங்க அவரை நோக்கி மாத்திரம் இப்ப கேளுங்க, தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். இப்போ நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகிமையிலே வாசம் செய்வார் ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரோடும் நீ பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீ பெரிய தேவனா இருந்தும் திக்கற்று எங்கள் மேல் உங்களுடைய கண்கள் பட்டு இருக்கிறது. நீ பெரிய தேவனா இருந்தும் கஷ்டப்படுற எங்கள் மேல் உங்களுடைய கண்கள் பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் திக்கற்று தவிக்கிறார்கள் என் தேவனே. ஜனங்கள் திக்கு தெரியாமல் தவிக்கிறார்கள் என் தேவனே. அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, அவர்கள் குறித்து விசாரிக்க ஆட்கள் இல்லை, தேவைகளை சந்திக்க ஆட்கள் இல்லை. அவர்கள் கலங்கி கொண்டு தவிக்கிறார்கள் என் தேவனே. அவருடைய இருதயம் பதறி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு உதவி செய்வீராக, அவர்களுக்கு சகாயம் செய்வீராக. அப்பா, அவர்கள் யாரிடம் போவார்கள் என் தேவனே? அவர்கள் இப்பொழுது உண்மை விசுவாசிக்கிறார்கள், இப்போ உண்மை நம்புறாங்க இசப்பா, இப்போ உண்மை விசுவாசிக்கிறாங்க இசப்பா, இப்போ உங்களோடு பேசுறாங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய தேவைகளை உங்ககிட்ட சொல்றாங்க, அவருடைய கண்ணீர் பாரதி உங்ககிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் நீர் துடைப்பீராக, அதையெல்லாம் துடைப்பீராக. அவர்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது, அவர்கள் அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறார்கள் என் தேவனே. அந்த கவலை, அந்த கண்ணீர் எல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்க ஏசப்பா. அதையெல்லாம் நீங்க மாற்றுங்க, அதையெல்லாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, அதையெல்லாம் நீங்க மாற்றுங்க என் தேவனே. அந்த திக்கற்ற நிலைமையை மாற்றுங்க, அந்த கண்ணீரை மாற்றுங்க, அந்த கவலையை மாற்ற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பா, அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். அப்பா, அவருடைய எதிர்கால பயம் மாறட்டும். அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கட்டும். எல்லாவற்றையும் செய்வீராக தகப்பனை, செய்வீராக ராஜாவை, செய்வீராக எல்லாவற்றையும் செய்து முடிவீராக. சகல காரியம் செய்யுங்க. அபிஷேகம் இருக்கட்டும், யார் இருக்கட்டும், வல்லம் இருக்கட்டும். நீர் செய்வீராக, எல்லாவற்றையும் செய்து முடியும் ஆண்டவரே. சகலத்தையும் செய்யும் உடைய பிள்ளைகளை உம்மை நோக்கி கேட்கிறார்கள் என் தேவனே. நீர் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிற தேவனா இருக்கு, நீர் சகாயம் செய்யும் தேவனா இருக்கு. எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கும் வல்லமுள்ளவரா இருக்கு. இப்பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறாங்க. அபிஷேக கரம் கூட இருக்கட்டும். இதை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லாவற்றையும் செய்து முடிங்க. ஜனங்கள், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீரே செய்வீராக. கண்ணீரை துடைங்க, கவலையை துடைங்க, அழுகை, வேதனை, அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் துடைத்து போட்டு இப்போவே அவங்களை ஆசீர்வதிங்க என் தேவனே. அந்த திக்கற்ற நிலைமையை மாற்றி எல்லா உதவிகளும் அவருடைய வாழ்க்கையில் வரட்டும். கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.